வணக்கம் நண்பர்களே. எஸ்எஸ்பியிலேருந்து இந்த வருஷத்துக்குள்ள வேலைவாய்ப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அவங்க கீழே தான் வந்திருக்கு. இது வந்து ஒரு 1500க்கு மேலே வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. எல்லா போஸ்ட்டும் கான்ஸ்டபிளோட தான். கான்ஸ்டபிள், டிரைவர், லேப் அசிஸ்டண்ட், வெட்டினரியன், இந்த மாதிரி சொல்லி ஒரு 16 ஜாப் வந்து கான்ஸ்டபிள் போஸ்ட்டில் அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு கான்ஸ்டபிள் டிரைவர் மெயில் கேண்டிடேட் மட்டும் அப்ளை பண்ண முடியும். யூஆரில் வந்து 148, இடபிள்யூஎஸ் வந்து 36, ஓபிசியில் 114, எஸ்சியில் வந்து 245, எஸ்டியில் 31 வேக்கன்சி, மொத்தம் 574 வேக்கன்சி இருக்குது. இதே மாதிரி லேப் அசிஸ்டண்ட், வெட்டினரியன், சில போஸ்ட் வந்து மெயில் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சில போஸ்ட்டுக்கு வந்து ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் அதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை படித்து பார்த்து கரெக்டாக அவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க அந்த போஸ்ட்டுக்கு. இதுக்கு வந்து உங்களுக்கு சம்பளம் வந்து ஸ்டார்டிங் சம்பளம் வந்து 21,700 ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் போஸ்ட் வந்து உங்களுக்கு 1500க்கு மேலே இருக்கும். இருக்கிற போஸ்ட்டில் வந்து 10% வேக்கன்சி வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு அலாட் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் நீங்கள் அந்த 10% மூலமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு போஸ்ட்டுக்குள்ள ஏஜ் லிமிட்டோ அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னு சொல்லி அடுத்து நம்ம பார்க்கலாம். கான்ஸ்டபிள் டிரைவருக்கு வந்து 21 வயசுலேருந்து 27 வயசு வரையும் இருக்கணும். 10th படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் லைசன்ஸ் வந்து வேல்யூடு ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கவங்க மட்டும்தான் டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். கான்ஸ்டபிள் வந்து லெபார்டரி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 18லேருந்து 25 வயசு நிற்கலாம். அவங்க வந்து 10th படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த லேப் அசிஸ்டன்ட் கோர்ஸ் வந்து ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அவங்க மட்டும் அதுக்கு அப்ளை பண்ண முடியும். கான்ஸ்டபிள் வெட்டினரியன் வந்து 18லேருந்து 25 வயசு வரையும் இருக்கலாம். அவங்க வந்து 10th முடிச்சிருந்தால் பாஸ் ஆனால் மட்டும் போதும். அது மட்டும் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்த வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் பார்த்த 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி கிடையாது, இருந்தால் ஓகே அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா 10th முடிச்சிருந்தாலே போதும், இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் கார்பெண்டர், பிளம்பர் அண்ட் பெயிண்டருக்கு வந்து 18லேருந்து 25 வயசு வரையும் இருக்கணும். அதுக்கு 10th முடிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அந்த குறிப்பிட்ட ட்ரேடில். அல்லது 1 வருஷம் சர்டிஃபிகேட் வந்து இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வந்து 1 வருஷம் படிச்சுக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா டிப்ளமோ ஏதாச்சும் முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்குள்ளே சர்டிஃபிகேட் இருக்கணும். டிப்ளமோவில் ட்ரைனிங் பண்ணதுக்கு சர்டிஃபிகேட் இருக்கணும். இந்த குவாலிஃபிகேஷன் இந்த ட்ரேட் டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் குக்கு, வாஷர்மேன், பார்பர், வாட்டர் கேரியர், இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெலாம் வந்து 10th படிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன ட்ரேடு அப்ளை பண்ணால் அது வேணும். டிப்ளமோ அந்த இல்லைன்னா டிப்ளமோ அந்த குறிப்பிட்ட இன்ஸ்டியூட்டில் படித்து அதுக்கு சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கணும். அதெல்லாம் வாங்கியிருந்தால் தான் இதுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சும்மா ஒரு இதுக்குள்ள ஒரிஜினல் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 2-3 நாளில் வெளியிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. வெளியிட்ட நாள் வந்து 30 நாளுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். இந்த ரிமோட் ஏரியான்னு சொல்லி சில வில்லேஜ் எல்லாம் இருக்குது. அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசம் அந்த மாதிரி இடத்துல வந்து 37 நாள் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட்டு. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் இன்னும் 2 நாள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து 30 நாள் நமக்கு நார்மலாக, மற்றவங்களுக்கு 37 நாள் கொடுப்பாங்க. இது ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் கட்டுற மாதிரி தான் இருக்கும். அன்ரிசர்வ் கேண்டிடேட்டட், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து 100 ரூபா ஃபீஸும், அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணுன்னா www.ssbrectt.gov.in சொல்லி அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் 2-3 நாள் கழிச்சு போய் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதை எப்படி அப்ளை பண்ணுற வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.